அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குரான் ஓதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை அல்லா வெற்றியாக்கி தருவனாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். சூரா பனி இஸ்ராயில் 17 பாகம் 15 வசனம் 70. மேலும் ஆதமுடைய மக்களை திட்டமாக நாம் கண்ணியப்படுத்தினோம், கரையிலும் கடலிலும் நாம் அவர்களை சுமந்து சென்றோம், நல்லவற்றிலிருந்து அவர்களுக்கு நாமே உணவளித்தோம், நாம் படைத்தவற்றில் அநேகவற்றை விட தகுதியில் நாம் அவர்களை மிக மிக மேன்மையாக்கி வைத்திருக்கின்றோம். 71. ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய தலைவருடன் அந்தந்த சமூகத்தாரின் நபியுடன் விசாரணைக்காக நாம் அழைக்கும் நாளில் அவர்களின் செயல்கள் எழுதப்பட்ட புத்தகம் எவர்களுடைய வலதுகையில் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் தங்களுடைய அப்புத்தகத்தை மிக்க மகிழ்ச்சியோடு வாசிப்பார்கள். அவர்களுடைய கூலியில் ஒரு அணுவளவும் குறைத்து அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். 72. எவர் இம்மையானதில் நேர்வழியை காணாது குருடராக இருக்கின்றாரோ அவர் மறுமையிலும் குருடரே, இன்னும் பாதையால் அவர் மிக தவறியவர் ஆவார். 73. நிச்சயமாக நாம் உமக்கு வஹி மூலம் அறிவித்தோமே, அதனை விட்டுவிட்டு அதல்லாததை நீர் நம்மீது பொய்யாக கற்பனை செய்து கூறும்படி உம்மை அவர்கள் திசை திருப்பவே முனைந்தார்கள். அவ்வாறு நீ செய்திருந்தால் அப்பொழுது உம்மை அவர்கள் தங்கள் உற்ற நண்பராகவும் ஆக்கிக் கொண்டிருப்பார்கள். 74. நாம் உண்மை வழியில் நிலைப்படுத்தி வைக்காவிடில் நீர் ஒரு சிறிதேனும் அவர்களின் பக்கம் சாய்ந்துவிட சமீபத்திருப்பீர். 75. அப்பொழுது அவ்வாறு நீ சமீபத்திருந்தால் ஜீவியத்தில் 2 மடங்கு வேதனையும் உமது மரணத்தில் 2 மடங்கு வேதனையும் நாம் உம்மை சுவக்கச் செய்திருப்போம். பின்னர் நமக்கு எதிராக உமக்கு உதவியாளரை நீ பெற்றுக்கொள்ள மாட்டீர். 76. நிச்சயமாக நபியே உம்முடைய ஊரிலிருந்து உம்மை அடிபெயரச் செய்து அதிலிருந்து உம்மை வெளியேற்றிவிட அவர்கள் முனைகின்றார்கள். அப்படி செய்திருந்தால் உமக்கு பின்னர் வெகு சொற்பமே என்று அவர்களும் அங்கு மக்காவில் தங்கியிருக்க மாட்டார்கள். 77. நம்முடைய தூதர்களிலிருந்து உமக்கு முன்னர் திட்டமாக நாம் அனுப்பியவர்களின் வழிமுறையாக இதுவே இருந்தது. நம்முடைய அந்த வழிமுறையில் நீர் யாதொரு மாற்றத்தையும் காண மாட்டீர். 78. நபியே சூரியன் உச்சியை விட்டும் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரையில் லுஹர், அசர், மஹரிப், இசா நேர தொழுகைகளை நிறைவேற்றுவீராக. ஃபஜ்ர் தொழுகையையும் நிறைவேற்றுவீராக. இன்னும் நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகையானது இரவின் மலக்குகளும் பகலின் மலக்குகளும் ஒருமித்து ஆஜராகும் தொழுகையாக உள்ளது. 79. நீர் உமக்கு உபரியாக இரவிலும் தஹஜத் தொழுகையை குர்ஆனாகிய இதை ஓதுவதை கொண்டு நிறைவேற்றுவீராக. இதனால் மகாமே மஹ்மூத் என்னும் மிக்க புகழ்பெற்ற இடத்தில் உம்மை உமது இரட்சகன் மறுமையில் எழுப்ப போதுமானவன். 80. அன்றியும் என் இரட்சகனே, என்னை மதினாவில் உண்மையான பிரவேசமாக பிரவேசிக்க வைப்பாயாக. மக்காவிலிருந்து உண்மையான வெளியேற்றுதலாக என்னை வெளியேற்றி வைப்பாயாக. உன்னிடமிருந்து உதவியை பெறும் அதிகாரத்தையும் எனக்கு நீ ஆக்கி தருள்வாயாக என்று நபியே நீ பிரார்த்தித்து கூறுவீராக. அல்ஹம்துலில்லா. எவ்வளோ விஷயத்தை படிக்க அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் இதை விளக்கறதுக்கு எனக்கு அறிவில்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்திருள்வானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்திருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லாஹ். ரமலானை நாங்கள் அடையக்கூடியவர்களாக ஆக்கிவை அல்லாஹ். ரமலானை எங்களை அடையக்கூடியவர்களாக ஆக்கிவை அல்லாஹ்.
அல்லாஹ் எங்களுக்கு அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ள ரஹ்மானே, இந்த உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சரியா அல்லாஹ், மரணிக்கும் போது ஈமானோடு மரணிக்க தஃபீக் செய்ய அல்லாஹ், அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ள அல்லாஹ். எல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரெல்லாம் உன்னுடைய உதவிக்காக காத்திருக்கோமோ அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய லேசான முறையில் உன்னுடைய உதவியை தந்துடல அல்லா. அல்லாஹ் உன்னுடைய உதவி எங்கள் கூடவே இருக்கே அல்லா, அதை லேசான முறை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துரு ரஹ்மான். இந்த சிறு இதுவாக சொல்லி கரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்கள் அங்கீகரித்துக் கொள்ளி அல்லா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.